சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் மனம் தூய்மையானது, ஆனால் உன் மனது சில சலசலப்புகள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த சலசலப்பிற்கு உனக்கே காரணம் தெரியவில்லை. ஏன் நாம் மனம் படபடப்பாக இருக்கிறது என்று நீயே யோசிக்கிறாய். என் குழந்தையே, நான் விடை சொல்கிறேன். உன் மனம் ஏன் பதற்றமாக இருக்கிறது என்று அதற்கு நான் பதில் சொல்கிறேன். முதலில் மற்றவர்கள் நம்மை எந்த இடத்திலும் குறை சொல்லிவிடக் கூடாது என்று பார்த்து ஒவ்வொரு செயலையும் செய்யும் பொழுது உன் மனம் பதற்றமாக இருக்கிறது. உன்னால் யாரும் காயப்பட்டு விடக்கூடாது, உன்னால் யாரும் மனவேதனை அடையக்கூடாது என்று உன்னை நீயே எல்லா இடத்திலும் காயப்பட்டு கொண்டிருக்கிறாய். இப்பொழுது நான் சொல்லப்போகும் வார்த்தைகளை நன்றாக கூர்ந்து கவனி. உன் பதற்றங்கள், சலசலப்புகள் அடங்கும். உன்னை காயப்படுத்தி கொண்டு நீயே உன்னை தண்டித்து கொள்ளாதே. உன்னால் முடிந்த செயலை செய். அப்பொழுதுதான் உன் மனம் திருப்தியாகவும் அமைதியாகவும் இருக்கும். கவலை என்பது எல்லோருக்கும் உண்டு, ஆனால் எப்பொழுதும் பதற்றமாகவும் சலசலப்பாகவும் இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே எதையுமே சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் பயம்தான் வந்து தீரும். அமைதியாக இரு, எல்லாம் மாறும். நீ சிந்தித்து கொண்டே இருப்பதினால் எதுவும் மாறப்போவதில்லை. பயம் இல்லாமல் இருந்தாலே தானாகவே எல்லாம் மாறும். அந்த காலம் உனக்கு பதில் சொல்லும். எல்லாம் நல்லதே என்று நினைத்துப்பார். உன் வாழ்க்கை அழகாக இருக்கும். என்னிடம் வந்த யாரையும் எந்த இடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் பதற்றப்படாமல் இரு, நீ பதற்றப்படாமல் இரு. உன்னை நான் பதற்றப்படாமல் பார்த்து கொள்கிறேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.